சோ அவ்வளவுதான் எங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடிஞ்சது. நீங்க கிளம்பலாம். சார் எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு சார். கேளுங்க. சார் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு தமிழ்நாடு அறிவித்த புதிய திட்டம் என்ன சார்? முதல்வரின் காக்கும் கரங்கள், அதாவது திட்டம். வேற எதனா திட்டங்கள் இருக்கா சார்? முன்னாள் ராணுவர்களுக்கு இதுதான். ஆனா சிறப்பான திட்டங்கள், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன், புதுமை பெண், இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்கது. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சார் வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சார்? ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவர் தான் வந்து வங்கதேசத்துடைய தந்தை. ஆனா உங்களுக்கு எல்லாம் வந்து ஷேக் ஹசீனா யாருக்கு தெரியுமா? தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சது எங்க அம்மா வண்டி தான் சார். ஷேக் ஹசீனா வந்து முன்னாள் வங்கதேச பிரதமர். அவருடைய அப்பா தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். சார் தகைசால் தமிழர் விருது யாருக்கு சார் வழங்கப்பட்டது? குமரி ஆனந்தன் அப்படின்ற நபருக்காக வழங்கப்பட்டது. சார் குமரி ஆனந்தன்னாக்கா அவரை பத்தி சொல்றீங்களா சார்? மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். தமிழ் நிறைய தொண்டாற்றியிருக்கார். சார் NIRF உயர்கல்வி தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டில் எத்தனை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் பிடித்துள்ளன சார்? டாப் 100ல கிட்டத்தட்ட 18 இன்ஸ்டிடியூஷன் வந்து தமிழ்நாட்டில இருந்து இருந்திருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியா. சார் 2022ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதனை கட்டமைத்துள்ளது சார்? இது ரொம்ப முக்கியமான ஏரியா. நம்ம வியூவர்ஸ்க்கு இந்த கொஸ்டின் விட்டுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.